கதை நேரம். பழமொழி கதைகள். விதியா மதியா? நம்ம இந்திய நாட்டுல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு முன்னாடி பல வருஷங்களாக வெவ்வேறு ராஜ்யங்கள் இருந்துச்சு. இப்படி கிமு 345வது வருஷம் மகத நாடு அப்படிங்கிற நாட்டை மகாபத்மநந்தா அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி பண்ணிட்டு வந்தாரு. இந்த மகத நாடு அப்படிங்கிறது இப்ப இருக்க பீகார் மாநிலம் இருக்குதானே, அதோட சுற்றுப்புறங்களை எல்லாம் சேர்ந்தது. சரியா? இப்படி இந்த மகத நாட்டை இந்த மகாபத்மநந்தா அப்படிங்கிற மன்னர் கிமு 345வது ஆண்டுல ஆட்சி பண்ண ஆரம்பிச்சாரு. இப்படி நல்லபடியாக ஆட்சி பண்ணிட்டு வந்த இந்த மன்னருக்கோ ஜோசியம், ஜாதகம் இது மேலெல்லாம் ரொம்பவும் நம்பிக்கை இல்லாம இருந்துச்சு. இருந்தாலும் இவர் கூட இருக்கிறவங்க எப்பயாவது இவரை ஜோசியம் பார்க்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிதான் இந்த மன்னரை பக்கத்து நாட்டிலிருந்து ஒரு தடவை பார்க்க வந்திருந்த வேற ஒரு மன்னர், இந்த பாருங்க, நீங்க எத்தனை காலம்தான் சின்ன ராஜ்யமாவே இருக்கிறது, உங்களுக்கு படைபலம் பெருகி நீங்க இன்னும் பல ராஜ்யங்களை கவர்வீங்களா அப்படிங்கறத ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ஊரை பார்க்க போயிட்டாரு. இந்த பக்கத்து நாட்டு மன்னர் இப்படி சொல்லிட்டு போனது இந்த ராஜாவுக்கு ஒருவித ஆசையை ஏற்படுத்தி விட்டுருச்சு. ஆஹா, ஆமால்ல, நம்மளும் பல காலமாக வேற எந்த நாட்டையும் கவரல, வேற எந்த நாட்டை நோக்கியும் நம்மளோட படைய அனுப்பல. சரி, நம்மளும் நமக்கு இந்த மாதிரி வேற நாடுகளை ஆட்சி பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறத ஜோசியம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு தடவை தன்னோட அரண்மனை ஜோதிடரை வர சொன்னாரு. இப்படி இந்த மன்னர் மகாபத்மநந்தர் கூப்பிட்டதுக்காக அவரோட அரண்மனை ஜோதிடரும் இவரை பார்க்க வந்தாரு. இந்த மன்னரோ இந்த ஜோதிடரை தான் வேற நாட்டை ஆட்சி பண்ணுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. ஆனா இந்த மன்னரோட ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த ஜோசியர் என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ராஜாவுக்கு இன்னும் கொஞ்ச நாள்லேயே பன்னியாலேயோ இல்லைன்னா பன்னி போல இருக்கிற ஒரு விஷயத்தாலேயோ பயங்கரமா அடிபட போகுது அப்படின்னு சொல்லி அது எந்த மாசம், எந்த நாள், எந்த தேதி அப்படிங்கிற முழு விபரத்தையும் கொடுத்துட்டாரு. ஆஹா, இது என்னடா இது, நம்ம வேற நாட்டை பத்தி கேட்க போனா இவர் கடைசியில நமக்கே ஏதோ பயங்கரமா அடிபட போகுதுன்னு நம்ம ஜாதகத்தை பார்த்து சொல்லியிருக்காரு அப்படின்னு இந்த மன்னர் பயங்கரமா குழம்பி போயிட்டாரு. ஆனா இந்த ஜோசியரும் நல்லா படிச்சவரு, நல்ல பிரபலமானவரும் கூட. எல்லாருமே அவர் சொன்னதை நம்பிட்டு வந்தாங்க. ஆனாலும் இந்த ராஜாவை எப்படியாவது இந்த விபத்திலிருந்து காப்பாத்திடணும் அப்படிங்கிறதுக்கு மந்திரியும் மந்திரி பிரதானிகளும் முடிவு செஞ்சு ஒரு ஏற்பாடும் பண்ணாங்க. இந்த ராஜாவுக்கு என்னைக்கு அடிபடும் அப்படின்னு இந்த ஜோசியர் சொன்னாரோ அன்றைய தினம் காலங்காத்தாலேருந்தே ராஜாவை அரண்மனையோட 4வது மாடியில போய் ஒரு நாற்காலியில உட்கார வச்சுட்டாங்க. அங்க உட்கார வச்சதுக்கு அப்புறமா இந்த அரண்மனைக்கு வெளியே நல்ல பலத்த பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாங்க. இந்த ராஜா இருந்த இடத்துக்கு யாருமே போகாதபடியும் எந்த பிராணிகளும் போகாதபடி கதவுகள், ஜன்னல்கள் அப்படின்னு எல்லாத்தையும் மூடி வச்சாங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரு மந்திரி மட்டும் உள்ள போய் இந்த ராஜாவை பார்த்துட்டு வருவாரு. அன்னைக்கு முழுக்க இந்த ராஜா இப்படியே பாதுகாப்பாக இருக்கும்படி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ராஜாவும் அவர் உக்காந்துருந்த அந்த நாற்காலியை விட்டு கீழே இறங்கவே இல்லை, ரொம்பவும் பத்திரமா அங்கேயே உக்காந்துருந்தாரு. இப்படியே அந்த பகல் பொழுது முழுக்க கழிஞ்சுது. இந்த ராஜாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படல. உடனே இவரு, என்னது இது, பன்னியாலையும் பன்னி போல இருக்கிறதாலையும் நமக்கு அடிபடுமா, நல்லா சொன்னாங்க போங்க இந்த ஜோசியர் அப்படின்னு கொஞ்சம் தைரியம் வர ஆரம்பிச்சிடுச்சு. விதிய மதியால வெல்லலாம் தெரியும் தானே
அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு தன்னோட ஜாதகத்துல இருந்த இந்த விஷயத்த தான் கடந்து வந்துட்டோம் அப்படிங்கிற நம்பிக்கையில இருந்தாரு. அப்படியே அன்னியோட மாலை நேரமும் வந்துச்சு. இந்த அறைய சுற்றி வெளிய நல்ல காவல். திடீர்னு இந்த மன்னர் இருந்த அறைக்குள்ள இருந்து தடால்னு ஒரு சத்தமும், அம்மா அப்படின்னு இந்த ராஜா அலற சத்தமும் கேட்டுச்சு. எல்லாரும் விழுந்து அடிச்சுக்கிட்டு உள்ள ஓடி போய் பார்த்தாங்க. அங்க போய் பார்த்தா இந்த ராஜா தான் உக்காந்துருந்த நாற்காலியில இருந்து கீழே தொபால்னு விழுந்து அவர் மண்டையில அடிபட்டு கீழே கடந்தாரு. அச்சோ, என்னடா இது, மன்னர் இங்கதான் உள்ள இருந்தாரு, நம்ம தான் அப்பப்ப வந்து பார்த்துட்டு போனோம், எங்க இருந்து இப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு எல்லாரும் இந்த மன்னரையே பார்த்தாங்க. அப்போ இந்த மன்னர் அவர் பக்கத்துல கிடந்த ஒரு வெண்கலத்தால ஆன ஒரு பன்னியோட சிலைய காமிச்சாரு. ஐயோ, இது எங்கேந்திரா வந்துச்சு அப்படின்னு எல்லாம் பார்க்க அண்ணாந்து பார்த்த ஒருத்தரோ, எல்லாரும் இங்க பாருங்க அப்படின்னு அங்க இருந்த மேல் கூரைய காமிச்சாங்க. அங்க பார்த்தா ஒரு இரும்பு சங்கிலி அருந்து தொங்கிட்டு இருந்திருக்கு. என்ன நடந்திருக்கு தெரியுமா? இந்த ராஜாவோட பாட்டனார் ஏதோ ஒரு காலத்துல ஒரு தடவை காட்டுல இருந்த பன்னி ஒன்ன வேட்டையாடி இருக்காரு. அப்படி அவர் வேட்டையாடினதோட நினைவாக அந்த காட்டு பன்னிய போலவே வெண்கலத்தால ஆன ஒரு பன்னி சிலைய செஞ்சு அரண்மனையோட 4வது மாடியில கூரையில ஒரு இரும்பு சங்கிலியால கட்டி தொங்க விட்டு இருந்திருக்காரு. ரொம்ப வருஷம் ஆனதுனால ஏதோ ஒரு காலத்துல இந்த மன்னரோட அப்பாவோ தாத்தாவோ அத இப்படி பரன் மேல போட்டு 4வது மாடியில வச்சிருந்திருக்காங்க. அது யாருக்குமே தெரியல. இப்படியே இருந்த இந்த இரும்பு சங்கிலி ரொம்ப வருஷம் ஆனதுனால துரு பிடிச்சு டபால்னு அன்னிக்குன்னு பார்த்து அருந்து தொங்கி இருக்கு. இவ்வளவு காலமா இது அங்கதான் இருந்திருக்கு. ஆனா அது யாருக்குமே தெரியல. இந்த ராஜாவும் இந்த 4வது மாடியில உக்காந்து இருந்த போது தெரியாம அதுக்கு கீழே உக்காந்து இருக்காரு. சங்கிலி அருந்ததும் அதுல இருந்த இந்த பன்னியோட சிலை அவரோட தலையில தோபால்னு விழுந்திருக்கு. அதனாலதான் இந்த மன்னருக்கும் பயங்கரமான அடிபட்டிருக்கு. அப்பதான் இந்த மன்னர் நினைச்சுக்கிட்டாரு, ஆஹா, இந்த ஜோசியர் சொன்னது பலிச்சிருச்சே அப்படின்னு முழி பிதுங்கி அப்படியே வலியால படுத்து கிடந்தாரு. இந்த மந்திரிகளும் மந்திரி பிரதானிகளும் திரு திருன்னு முழிச்சாங்க. அப்புறம் அரண்மனை வைத்தியரை கூட்டிட்டு வர்றதுக்காக ஒரு மந்திரி குடுகுடுன்னு கீழே ஓடினாரு. அப்பதான் அவருக்கு எழுதின விதி அழுதா தீருமா அப்படிங்கிற பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அதாவது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வும் விதிப்படியே நடக்குது. ஒரு வினைய அனுபவிச்சோன்னா ஒரு துன்பம் நீங்கிச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சியோட அதை நம்ம ஏத்துக்கிட்டு நிம்மதியா வாழலாம் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். சரியா? அவ்வளோதான்.